வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, தமிழக அரசு தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு பொங்கல் பரிசு வழங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அத பத்தின டீட்டெயில் நம்ம இப்ப பார்க்கலாம். கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை. இந்த துறையில இருந்து இந்த அறிவிப்பு 2/1/2024 அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எதிர்வரும் 2024ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்க அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக ஆகக்கூடிய செலவினம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 238 கோடியே 92 லட்சம் ரூபாய் வந்து இதற்காக செலவு செய்யப்பட்டிருப்பதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 238 கோடியில எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு செலவு செய்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத இங்க கொடுத்திருக்காங்க. பச்சரிசி, சர்க்கரை, அப்புறம் ஒரு முழு கரும்பு, இதுக்கான தனித்தனி செலவு எவ்வளவு ஆச்சுன்றது இங்க தெளிவா கொடுத்திருக்காங்க. ஸோ கடந்த ஆண்டு பார்த்தோம்னா ஒரு 21 வகையான பொங்கல் பரிசு தொகுப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தோம்னா வெறும் 3 பொருட்களை தான் வந்து பொங்கல் பரிசா வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு ரொக்க பணமாக ரூபாய் 1000 வந்து கையில வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் அந்த பணம் வழங்கக்கூடிய விஷயத்தை பத்தி எதுவும் சொல்லாம இருக்காங்க. அதனால இந்த வருஷம் பொங்கல் பரிசா பணமா வழங்குவாங்களா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பொங்கல் பரிசு கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரொக்க பணம் கையில கொடுப்பாங்களா அப்படின்றதும் தெரியல. ஒருவேளை இதுக்கப்புறம் ஏதாவது அறிவிப்புகள் வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பொங்கல் பரிசாக பணம் ஏதாவது வழங்கக்கூடிய அந்த செய்திகள் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோவா வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தால் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.